நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சம் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் அப்டேட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா த ஓடிசி ரியல் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரைன்ஸை பற்றி. ரோமன் ரைன்ஸ் அவர்கள் இந்த வருஷத்தோட ரெஸ்ல்மேனியா 41 அவர் கலந்துக்க போகிறாரு. ஆனால் இப்போதைக்கு மேட்ச் ஒஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. சிஎம் பங்க் வெர்சஸ் செத் ராலின்ஸ் வெர்சஸ் ரோமன் ரைன்ஸுக்கான ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச். இந்த ஒரு மேட்ச் ஒருவேளை சப்போஸ் மெயின் ஈவெண்ட்டில் டே 1ல் நடந்தது அப்படின்னா ரோமன் ரைன்ஸ் வந்துட்டு ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை டைப் பண்ணிடுவாருங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் அவர்கள் ரெஸ்ல்மேனியாவில் தொடர்ந்து 4 தடவை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஆல்ரெடி அவர் வந்துட்டு பண்ண வேண்டியது. ஸோ 2015 to 2018 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருந்தாரு. ஒருவேளை 2019 அவர் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவர் தான் வந்துட்டு அப்பவே வந்துட்டு ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை டைப் பண்ணியிருப்பாரு. பட் ஆனால் அவர் வந்துட்டு லுக்கேமியானால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்சர் வந்ததுக்கு அப்புறமா அவர் 2019 வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் மேட்சே கிடைக்கல. ட்ரூ மெக்கின்டையரோட ஒரு ஃபீடு போனார். அதுக்கப்புறம் 2020 வந்து பார்த்தீங்கன்னா லுக்கேமியா வந்துரும்னு சொல்லிட்டு கொரோனா அப்போ பீக் டைம்னால அப்போ ரெஸ்ல்மேனியா கலந்துக்கல. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவர் வராமல் இருந்ததுனாங்கன்னா கண்டிப்பாக ரோமன் ரைன்ஸ் இந்நேரத்துக்கு ரெஸ்ல்மேனியாவில் ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டைட்டில் வின் பண்ணி தொடர்ந்து 4 வருஷம் கிட்ட வந்துட்டு மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. அதோட ஒருவேளை சப்போஸ் இந்த வருஷமும் ரெஸ்ல்மேனியா 41 மெயின் ஈவெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோமன் ரைன்ஸ் வந்துட்டு ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை டைப் பண்ணிடுவாருங்க, ஈக்குவல் பண்ணிடுவாருங்க. ஏன்னா ஆல்ரெடி ஹல்க் ஹோகனை வந்துட்டு தொடர்ந்து 5 வருஷம் ரெஸ்ல்மேனியாவில் மெயின் ஈவெண்ட் பண்ணியிருக்காரு. ஒருவேளை இந்த ஒரு மேட்ச் வந்துட்டு மெயின் ஈவெண்ட்டை வச்சாங்க அப்படின்னா வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ஏன்னா டே 1ல் வந்துட்டு ஜே ஊசோ வெர்சஸ் குந்தருக்கான வேர்ல்டு ஹெவிவெயிட் டைட்டில் மேட்சை வந்துட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு சேஞ்சஸ் லாஸ்ட் மினிட்ல பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டாக வைக்கலாம். ஏன்னா 3 பேருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஸ்டார் WWE. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து சப்போஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணி ஸ்டெபிலேஷனோட ஒரு மேட்ச் வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக மெயின் ஈவெண்ட்டில் வைக்கலாம். அப்படி ஒருவேளை வச்சாங்கன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து ஹல்க் ஹோகனோட ரெக்கார்டை டைப் பண்ணிடுவாருங்க. ஏன்னா அவரும் 5 தடவை பண்ணியிருப்பாரு. அண்ட் ரோமன் ரைன்ஸும் இந்த வாட்டி அவர் ஃபைட் பண்ணும்போது மெயின் ஈவெண்ட்டில் 5வது தடவை ஆகும். ஸோ வைக்கிறதுக்கான மோஸ்ட்டாக வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஜான்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காருங்க, வெளியே வந்திருக்காரு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அங்கே வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு வைரலாக போயிட்டு இருக்குது. வைரலாக போகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இதில் நோட் பண்ண வேண்டியதே விஷயம் என்ன அப்படின்னா ஜான்சினாவோட தலைமுடி தான். ஸோ ஜான்சினாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நமக்கே தெரியும் அவருக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு எப்பவும் போல் எல்லாருக்கும் வர மாதிரி சொட்டை அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு தான் இருந்தது. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு இருந்தது. பட் ஆனால் இப்போ ரீசெண்டாக அந்த பப்ளிக் அப்பியரன்ஸில் நல்ல ஒரு ஹேர் க்ரோத் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு மேபி ஏதோ ஒரு பவுடர் போட்டு ஒரு ஹேர் செட் பண்ணியிருக்கலாம் நம்ம சீனா அவர்கள். ஏதோ ஒரு ஜெல்லோ க்ரீமோ ஒரு பவுடர்ஸ்லாம் போட்டு கூட ஹேரை செட் பண்ணி வாரி இருக்கலாம். ஸோ ஒரு பப்ளிக் அப்பியரன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா போன்றதுக்கு கூட நம்ம சீனா அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் இப்போ இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. ஒரு வின்டேஜ் சீனாவை பார்த்த மாதிரி தாங்க இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுவாரா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அவர் எப்பவும் போல நேச்சுரலாக தாங்க இருப்பார் நம்ம சீனா அவர்கள். ஸோ இப்போதைக்கு இதை பற்றி உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்ல தெரிவிங்க. அடுத்த மாதம் ரெஸ்ல்மேனியா 41 பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நடக்க போகிற ஈவெண்ட் தான் பேக்லாஷ். இந்த பேக்லாஷ் ஈவெண்ட்டை இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. மே மாதம் 10ஆம் தேதி நடக்க போகுது. இதில் குறிப்பாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஜான்சினாவை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஜான்சினா மட்டும் இல்லை ராண்டி ஆர்டனும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இப்போதைக்கு ரூமராக போகுதில்ல. ஸோ சீனா வந்துட்டு கோடி ரூட்ஸை பீட் பண்ணி சாம்பியன் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பெட்டிங் கூட அவர் தான் ஃபேவரபுளாக இருக்குது சீனாக்கு தான். ஸோ ஒருவேளை வந்துட்டு அவர் சாம்பியன் ஆனார்னா கண்டிப்பாக அவர் டிஃபெண்ட் பண்ண தான் போகிறாரு. பட் சப்போஸ் இது வந்துட்டு ரூமர் தான். ஸோ என்ன அப்படின்னா ஸோ சீனா ஒரு வேளை வந்துட்டு கோடியை பீட் பண்ணி அவர் சாம்பியனாக இருக்கும்போது பேக்லாஷ் ஈவெண்ட்டில் ராண்டி ஆர்டனுக்கும் மற்றும் சீனாக்கும்கான ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரூமராக தான் போகுது. ஸோ பேக்லாஷ் ஈவெண்ட் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ 2 பேருமே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணும்போது இதுலேருந்து நிறைய ரூமர் நேற்று போயிட்டு இருந்தது. ஸோ 2 பேருக்கும் இடையில வந்துட்டு சாம்பியன்ஷிப் மேட்சை போட்டு ஒரு ஃபைனலாக வந்துட்டு நம்மளோட சின்ன வயசுலேருந்தே பார்த்து என்டர்டைன்மெண்ட் பண்ண ராண்டி ஆர்டன் வெர்சஸ் ஜான்சினாக்கான மேட்ச் அகைன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ரூமர் தாங்க போகுது. ஸோ சீனாக்கும் மற்றும் நம்ம வந்துட்டு ராண்டி ஆர்டனுக்கும் வந்துட்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் பேக்லாஷ் ஈவெண்ட்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் தான். பட் அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ரெஸ்ல்மேனியா 41 சாம்பியன் வின் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு கரண்ட் ப்ரெடிக்ஷன் படி சீனாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேவரட்டாக இருக்குது. ஸோ
ஸோ இது கூட இப்படி கூட நடக்கலாம். சீனா அவர்கள் ரெசல்மேனியாவில் 41ல் பீட் பண்ணி அண்ட் அகெயின் வந்துட்டு சம்மர் ஸ்லாமில் ரீமேட்சாக கூட இருக்கலாம். கோடி அகெயின் அவர் டைட்டில் வின் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனால் இது மட்டும் கன்ஃபார்மாக உறுதிங்க. சீனாவுக்கும் கோடிக்கும் வந்துட்டு ரெசல்மேனியா அது முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட இவங்களோட ஃபியூட் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கும். ஸோ எப்படி வந்துட்டு நம்மளோட ரோமன் ரைன்ஸ்க்கும் கோடி ரூட்ஸ்க்கும் வந்துட்டு 2 வாட்டி ரெசல்மேனியாவுக்கு நடந்தது, அதே மாதிரி வந்துட்டு சீனாவுக்கும் மற்றும் நம்மளோட கோடி ரூட்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு மேட்ச் நடக்கும். ஸோ அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ பலவிதமான ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி லைன் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வெறும் ரெசல்மேனியாலே நடத்தி முடிக்க மாட்டாங்க. WWE அகெயின் கண்டினியூ பண்ண தான் போகிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு பேக்லாஷ் ஈவெண்ட்டில் நம்ம சீனா மற்றும் ராண்டி ஆர்டனை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கான ரெஸ்லிங் அப்டேட் அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.